வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. குருவின் நினைவில் நின்று குருவினுடைய ஒரு பாடல் அருள்முட்டு என்ற தலைப்பிலே ஜீவகாந்தம் பற்றி குரு எழுதிக்கூடிய பாடலை நாம் சிந்திப்போம். விண்ணென்ற நுண்ணணுதான் உடலுக்குள்ளே விரைந்து ஆற்றும் உயிராம் ஜீவான்மா அகுதிவே. நுண்ணணுவின் தன்மையால் அறிவு அமைந்து நுழைப்புலையினால் இயக்க ஒழுங்காக ஆற்றும் உண்மையிலே அணுச்சுழலின் அலையே காந்தம். உடல் முழுவதும் நிறைந்து அது திணிவு பெற்று எண்ணறிய உடல் இயக்கம் மன இயக்கம் எல்லாம் ஆற்றும் திருவருள் மதிப்போம். வாழ்க வளமுடன். ஜீவகாந்தம் என்பது என்ன என்பதை குரு அவர்கள் இப்பாடலில் தெரிவிக்கிறார். விண்தான் நுண் அணுதான். விண்ணை நாம் நுண் அணு என்றும் குறிப்பிடலாம். அந்த நுண் அணுதான் உடலுக்குள்ளே விரைந்தாற்றும் உயிராம். முதலாவது தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த நுண் உயிர்தான் கரைந்து காந்தமாகிறது. அந்த காந்தம்தான் உடலிலே உயிர் என்றும் அந்த உயிரின் தொகுப்பை ஆன்மா என்றும் நாம் குறிப்பிடுகிறோம். அப்போ விண்தான் ஜீவ ஆன்மாவாகவும் இருக்கிறது அகுதே என்று குறிப்பிடுகிறார். நுண் அணுவின் தன்மையால் நுண் இயக்கம் பெற்ற அந்த உயிர்த்தன்மை அறிவாயும் அமைந்து நுழை புலன் வழியாக இயக்கம் நடைபெறுவதை ஒழுங்காக ஆற்றும். அறிவுபூர்வமாக புலன் வழியாக செல்வது அத்தனையும் அறிவு சென்று இதுதான் அது என்பதை உணர்வதாகவும் அதை எவ்வாறு துய்ப்பது நுகர்வது என்பதை அறிவுபூர்வமாக அங்கே இருந்து வரக்கூடிய அந்த தன்மையை பொறுத்து உண்மையிலேயே அணுச்சுழலின் அசைவே காந்தம் என்பதை உணர்வதாக அந்த காந்த திணிவுதான் அனைத்தையும் உடல் முழுவதும் நிறைந்து அது திணிவு பெற்று எண்ணறிய உடல் இயக்கமாகவும் மன இயக்கமாகவும் எல்லாமாகவும் உடலில் ஆற்றும் திருவருள் மதிப்போம். இருப்பு நிலையாக இருப்பது இறைவன் என்று நாம் கூறினால் இயக்கம் பெற்ற அந்த நுண் அணுவை அந்த விண்ணை நாம் கரைந்த இறைவனாக நம் உடலிலே ஜீவகாந்தமாக உணர்கிறோம். அந்த உயிரின் தொகுப்பை ஆன்மாவாக நாம் உணர்வதாக இருக்கிறது. அதுவே அறிவு செல்களில் நாம் இயக்க ஒழுங்கை உணர்வதாகவும் அந்த ஒழுங்கு ஆற்றல் மூலம் புலன் வழியாக இயக்கங்களை பெறுவதுவும் திருப்பி அதற்கு தகுந்த செயல்பாடுகளை செய்வதுவாகவும் இருக்கிறது. இவ்வாறு உடல் முழுவதும் நிறைந்து அது சிறந்து அது திணிவு பெற்று எண்ணறிய உடல் இயக்கங்களாகவும் மன இயக்கங்களாகவும் எல்லாமாகவும் இந்த உடலுக்குள் ஆற்றும் அந்த ஜீவகாந்தத்தின் தன்மையை உணரும் போது ஜீவனை நடத்த வந்த கரைந்த இறைவன்தான் ஜீவகாந்தம் என்பதை குரு அவர்கள் கூறும்போது திருவருள் மதிப்போம் என்று கூறுகிறார். குருவருள் அன்றி திருவருள் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அந்த குருவே அந்த காந்தத்தை கரைந்த இறைவன் என்று குறிப்பிட்டு அந்த திருவருள்தான் உடல் செயல்கள் அத்தனையும் ஆற்றுவதாகவும் மூளை செல்களில் இயக்கம் பெறுவதாகவும் அனைத்துமாகவும் உடல் முழுவதும் சுழன்று திணிவு பெறுவதாகவும் அனைத்துமாக எல்லாமாய் ஆற்றும். இந்த உடல் முழுவதுக்கும் ஆற்றலை கொடுத்தும் உணரச் செய்வதும் பெறச் செய்வதும் பதிவு செய்வதும் மீண்டும் விரித்து காட்டுவதும் அனைத்து செயல்பாடுகளையும் செய்து கொண்டிருப்பது ஜீவகாந்தம்தான். அதை
திருவருள் என்று நாம் மதிப்போம் என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாறு செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்க்கை வாழ்க வளமுடன்.